கலைக்கோட்டு முனிவரின் தவச்சிறப்பையும் அரிய பணியையும் வசிட்டர் உரைத்தல். வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே. கலைக்கோட்டு முனிவர் யார், அவருடைய பெருமை என்ன என்பதை விரிவாக பேசிக் கொண்டிருக்கிறோம். முந்தைய பாடலில் அங்கதேசத்து அரசனான உரோமபாதன் தன்னுடைய மகளான சாந்தையை அவருக்கு மனம் முடித்து தந்தான் என்று பார்த்தோம். இப்பொழுது அந்த மாமுனிவர் எங்கிருக்கிறார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை வசிட்டர் தசரதனிடம் சொல்கிறார். கேளுங்கள். வறுமை நோய் தனிதரவான் வழங்கவே உறுத்துயர் தவிர்ந்தது அவ்வுலகம். வேந்து அருள் செறிகுழல் போற்றிட திருந்துமா தவத்து அறிஞன் ஆண்டு இருக்கு நன் அரச என்றனன். பாருங்க எப்படி ஆரம்பிக்கிறார் பாட்டுன்னு. வறுமை நோய் தனிதரவான் வழங்கவே, மழை இல்லாதது, வறட்சி, அது ஒரு நோய் மாதிரிதானே. ஒரு தேசத்தையே வாட்டி எடுக்கிற கொடிய நோய். அதைத்தான் கம்பர் எவ்வளவு ஆழமா அழகா வறுமை நோய்னு சொல்றாரு. அந்த வறுமைங்கிற கொடிய நோய் என்னாச்சு தெரியுமா? தனிதர அடங்கிருச்சு, குறைஞ்சிருச்சு, ஓடி போயிருச்சு. எதனால? வான் வழங்கவே. ஆமாங்க, வானம் மனசு வச்சு கருணை காட்டி பெருமழை பொழிய ஆரம்பிச்சதால. மழை வந்தா வறுமை ஓடி போயிடும் தானே. அந்த முனிவரோட வருகையும் சாந்தையோட புண்ணியமும் மழையை கொண்டு வந்துருச்சு. ஒரு துயர் தவிர்ந்தது அவ்வுலகம். அடடா, அந்த நாடு, அந்த தேசம், அதான் கம்பர் இங்க அவ்வுலகம்னு சொல்றாரு. அது இத்தனை நாளா அனுபவிச்சதே ஒரு துயர், கடுமையான துயரம், துன்பம். அந்த துயரம் என்னாச்சு தெரியுமா? தவிர்ந்தது, நீங்கி போச்சு. மழை வந்த உடனே அந்த நாடு நிம்மதி பெருமூச்சு விட்டுச்சாம். மக்கள் முகத்துல மறுபடியும் ஒளி வந்துச்சாம். வேந்து அருள் செறிகுழல் போற்றிட. இங்க ஒரு அழகான காட்சி. வேந்து அருள். அரசன் ரோமபாதனோட அளவற்ற அன்பையும் ஆசியையும் பெற்ற. யாரு? செறிகுழல், அடர்த்தியான அழகிய கூந்தலை உடையவள். ஆமா, நம்ம சாந்தை. அவங்க என்ன பண்றாங்க? போற்றிட, அந்த மாமுனிவரை போத்தி பணிவிடை செஞ்சு பக்தி சிரத்தையோட கவனிச்சுக்க. ஆமாங்க, ஒரு நல்ல மனைவிக்கு அடையாளமே தன்னோட கணவரை போற்றுறது தானே. திருந்துமா தவத்து அறிஞன் ஆண்டு இருக்கு நன் அரச என்றனன். இப்ப வசிஷ்ட மாமுனிவர் தசரதர்கிட்ட முடிக்கிறார். திருந்துமா தவத்து அறிஞன். பாருங்க, திருத்தமான சிறந்த உன்னதமான தவம் செஞ்ச அந்த ஞானி ஆண்டு இருக்கு. அவர் அங்கேதான் இருக்காரு. எங்கே? சாந்தைய மணந்துகிட்டு ரோமபாதன் நாட்டுல தான் இருக்கார். யார்கிட்ட சொல்றார்? நன் அரச, நல்ல அரசனே தசரதா அப்படின்னு சொல்றாரு. இப்படி ஒரு மாமுனிவரை பற்றிய தகவல்களை பெறும் தசரதன் அடுத்து என்ன செய்ய போகிறான்? இத்தகைய ஒரு மகானை அழைத்து வர தயரதன் எவ்வாறு புறப்படுகிறான் என்பதை கம்பர் அடுத்த பாடலில் எவ்வளவு அழகாக வர்ணிக்கிறார் என்பதை அடுத்த நிகழ்வில் பார்க்கலாம்.